கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அது மந்திரகிரின்ற ஒரு சின்ன மலை மேல இருக்கிற இந்த வேலாயுத சுவாமி கோயிலுக்கு 100க்கு 100 பொருந்தும். பொதுவா நாம பாக்குற முருகன் சிலைகள் மாதிரி இல்லாம இவருக்கு 12 கைகள் இருக்கு. ஆமாங்க, 12 கைகள். அதுல ஒவ்வொரு கைக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. அகங்காரத்தை அடக்கி ஞானம் அளிக்கும் தத்துவ வடிவம் இது. அப்போ அந்த 12 கைகளும் நமக்கு என்ன சொல்ல வருது? முதல்ல பாருங்க, வேல் அது ஒரு ஆயுதம் மட்டும் இல்ல, அது ஞானத்தோட சக்தி. அடுத்து சேவல் கொடியும் ஒரு சேவலும் இருக்கு. சூரபத்மன் ஒரு அசுரனோட அகங்காரத்தை அடக்கி அவனை சேவலாகவும் மயிலாகவும் சின்னம் தான் இது. சுருக்கமா சொல்லணும்னா அகங்காரத்தை விட்டா ஞானம் கிடைக்குங்கிற ஒரு திருமால், அதாவது விஷ்ணு, அவரோட கையில சிவலிங்கத்தை வச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு செய்தியை சொல்லுது. 2 பேரும் ஒண்ணுதான், அவங்களுக்குள்ள எந்த பேதமும் இல்லைங்கிறத இதை விட அழகா சொல்ல முடியுமா? சைவமும் வைணவமும் ஒன்றே. இந்த கோயிலோட முக்கியமான போதனையே இதுதான் சொல்லலாம். இந்த மதத்தோட 2 பெரும் பிரிவுகளும் அடிப்படையில ஒண்ணுதான். இன்னொரு ஆச்சரியம் இங்க இருக்கு, அது நவகிரக சன்னதியில. பொதுவா நீங்க நவகிரகங்களை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு திசையில இருக்கும். ஆனா இங்க சூரிய பகவான் மேற்கு பார்த்திருக்க, மத்த எல்லா கிரகங்களும் அவரை நோக்கியே இருக்கு. இது ரொம்பவே விசேஷமான அமைப்பு. இதனால கிரக தோஷங்கள் நீங்கும்னு மக்கள் ரொம்ப ஆழமா நம்புறாங்க. மந்திர முருகன், ஏன்னா சிவபெருமான் கிட்ட இருந்து மந்திர உபதேசம் வாங்கினாராம். போக போக அந்த பேரு மந்திரி முருகன் மாறிடுச்சு. மந்திரிக்கு என்ன அர்த்தம்? ஒரு அட்வைசர் இல்லனா மினிஸ்டர். அதுக்கப்புறம் மக்கள் இன்னும் உரிமையா மந்திரி எப்பன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்ற ஒரு தெய்வீக மந்திரியா, ஒரு ஆலோசகரா முருகனை மக்கள் பாக்குறாங்க. இந்த நம்பிக்கை சும்மா இல்ல, அது ஒரு கலாச்சாரத்தையே இந்த பகுதியில உருவாக்கியிருக்கு. அது என்ன கலாச்சாரம்னா, இந்த ஊர்ல பிறக்கிற நிறைய குழந்தைங்களுக்கு மந்திரி இல்லனா மந்திரப்பன்னு பேர் வைக்கிறாங்க. முருகன் ஒரு மந்திரி மாதிரி இருந்து வழி நடத்துவாரு நம்புறதுனால அந்த பேரையே தங்களோட குழந்தைங்களுக்கு வைக்கிறாங்க. இதுல இருந்து தெரியலையா அந்த நம்பிக்கை எவ்வளவு ஆழமானதுன்னு? இங்க பேருங்கிறது வெறும் அடையாளம் இல்ல, அது ஒரு நம்பிக்கையோட பிரகடனம். பூக்கேட்டல்னு ஒரு வழக்கம். கல்யாணம், பிசினஸ்னு எந்த ஒரு பெரிய முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் பூக்கள் மூலமா சாமி கிட்ட உத்தரவு கேட்கறது. அப்புறம் குழந்தை வரம் வேண்டி சஷ்டி விரதம் இருக்கிறது. இங்க இருக்கிற 5 புனித தீர்த்தங்கள்ல குளிச்சா மனநோய் சரியாகும்னு ஒரு நம்பிக்கை. கிரகதோஷம் நீங்க செவ்வரளி மாலையை சாத்துறது. இதெல்லாம் வெறும் சடங்குகள் இல்லைங்க, இது மக்கள் அவங்க கடவுளோட நேருக்கு நேரா பேசுற மாதிரி. கறந்த பாலும் பிறந்த முடியும் இந்த முருகனுக்கே. அதாவது அவங்க வீட்டு மாடு முதலா கறக்கிற பாலும் குழந்தை பிறந்ததும் எடுக்கிற முதல் முடியும் இந்த முருகனுக்கு தான். சுத்தி இருக்கிற 60 கிராமத்திலும் இதுதான் வழக்கம். அவர் அவங்க வீட்டுல ஒருத்தரா, ஒரு குடும்ப உறுப்பினரா பாக்குறாங்க. அகத்தியர், வியாசர் மாதிரி பெரிய பெரிய முனிவர்கள் தவம் செஞ்ச பூமி இது. அருணகிரிநாதர், மாணிக்கவாசகர் மாதிரி ஞானிகள் பாடி புகழ்ந்த கோயில் இது. சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் எல்லாரும் வந்து திருப்பணி செஞ்சு போற்றி பாதுகாத்த ஒரு வரலாற்று பொக்கிஷம். இந்த மண்ணோட கலாச்சாரத்துல இது எவ்வளவு ஆழமா வேரூன்றி இருக்குன்னு இதுல இருந்தே தெரிஞ்சு.